2 வாரமா நீங்க காணாம போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்க அது வந்து உள்ள வந்து அவர்கிட்ட பேசுறீங்க, அவருக்கு அட்வைஸ் குடுக்குறீங்க, அவர திருத்துறீங்க அப்டின்னா, அதுக்கு மேல எங்களுக்கு தேவையில்ல நீங்க அப்டிங்கிற மாரி தான் அது. ஹோஸ்ட்டையே திட்டிட்டீங்கப்பா. சோ அடுத்த வாரம் என்ன நடக்குது? ஹோஸ்ட்ட திட்டுறது தான். 3 பேர் உட்கார்ந்து எங்க நம்மள பேச விடுறாரு? அடுத்த வாரம் இத விஜய் சேதுபதி அண்ணா கேட்பாரா? நான் சாரி உங்கள பேசவில்லையா? விஜய் சேதுபதி இல்ல, சார் இல்ல அவரு கேட்பாரா? வந்து எப்படி தெரியுமா பண்ணுவாரு? வந்து அப்படி கை கட்டின்னு நீங்க உட்காந்துரணும். பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. என்னென்ன இருக்கோ எல்லாரும் சொல்லுங்க நான் கேட்கிறேன். அப்படின்னு உட்காந்துரணும். அந்த மாரி பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு குடுக்குற எவ்ளோ பதிலடியா தைரியங்க. இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். எஃப்ஜே சொல்றாரு ஒரு வார்த்தை. அதனால தான் நான் எதுவுமே சரி பேசல. நான் என்ன சொல்றேன்? உங்கள ஓகேண்ணா பேச விட அப்படி மாட்றாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சாரி சொன்னா சொல்ல விட மாட்டேங்கிறாரு. ஓகேனான்னு சொன்னாலும் ஏதாவது சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. என்னைக்காவது ஒரு ஹோஸ்ட்ட மதிச்சு சார்ன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்களா? தயவு செய்து எனக்கு என்ன இல்ல சொல்றதுன்னு நீங்க தெரியல. இப்ப நீங்க விஜேஸ் நீங்க பேசுங்களேன். நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறீங்க குடுங்களேன். பிரியா, நான் தான் எஃப்ஜே. நீங்க நீங்க வந்துட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க கோவமா என்ன திட்டுங்க, என்ன ஆ. திட்டுங்க. என்ன திட்டுங்க. சோ தப்புனா அது தப்புன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்காமலாம் இருக்கக்கூடாது. தப்புனா அத ஒத்துக்கணும் பிரியா. சோ நீங்க வந்து என்ன யார பத்தி ரிவ்யூ பண்ணும்போது வந்து தெளிவா ரிவ்யூ பண்ணணும். தெரியாத எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. என்னது இதுதான் இது? எஃப்ஜே பண்ணுவாரு. இல்ல என்ன இது? அது கூட இல்லங்க. கை கட்டக்கூடாதுன்னு ஹோஸ்ட் சொல்லிருக்காரு. கை கட்டுனா எடுக்க சொல்ட்டாரு. ஓகே எடுத்துருங்க. ஒரு ஹோஸ்ட் சொல்றாருன்னா, அத எப்படி கேட்கணும் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஹோஸ்ட்டா என்ன சொல்றீங்கன்னா, ஓகே சார். புரியுது சார். நான் புரிஞ்சுக்கிறேன். நடந்துக்கிறேன். ஓகே. அப்படி அத சொல்லணுமே யார் தவிர்த்து அங்க பண்றான்னு நெனைக்கிறீங்க? பார்வதி பண்றாங்க. பண்றாங்கல்ல? எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்றாங்க. பண்றாங்க. விக்ரமும் அத வந்து பண்றாரு. பண்றாரு. விக்ரம் ஏத்துக்கிறாரு. ஓகே ஆனா ம். விக்ரம் திருப்பி அதே ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு ஐய்யயோ! போவாரு. பார்வதி அவரு நீ வந்து நெறைய நேரத்துல நார்மலாவே இல்ல. துருதுருன்னு இருக்க. வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு மறந்து போச்சு. சோ, நீ ஒரு நிமிஷம் கூட அமைதியாவே இல்ல. நேத்து வந்து சொல்றாரு அவரு. சோ, நீ ஏதாவது பண்ணிட்டே இருக்க. யாரையாவது ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. அப்புறம் எதுக்கு நம்ம உள்ள வந்தோம்? சும்மா அமைதியா படுத்து தூங்கிட்டு போவா உள்ள வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட்ல சுபின்றாங்கல்ல. சுபி ஜெயிக்கணுன்றதுக்காக காலையில வந்து விக்ரம் சொல்றாரு. சுபியோட சப்போர்ட்டரா தான் விக்ரம் இன்னைக்கு போறாரு கேம்ல, கேப்டன்சில. சுபி நீ எப்படியாவது ஜெயிச்சிரு சுபிமா அப்படின்றாரு. இங்க பார்வதிய பார்த்து, "நீ எல்லாம் கேப்டனாவே வந்துராத" அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்? காமெடியா எடுத்துக்கணுமா? இல்ல சீரியஸா எடுத்துக்கணுமா? நீங்க எப்படி காமெடியா எடுத்துப்பீங்க? எப்படி அதுதான் பார்வதி நான் சொல்றேன். வரலாம்? நின்னு சொல்றது யாரு? விக்ரம். அது யார இதெல்லாம் சொல்றாரு? கேளுங்க விஜய் சார். இதெல்லாம் ஐய்யய்யோ! கேளுங்க. இத கேட்கணும். நீ சில்லியான ஏன் அந்த விஷயம். வார்த்தைகள் எல்லாம் கேட்கலாம் சில்லியான சொல்லலாம். விஷயம். நான் கேட்க மாட்டேன். ஒரு பொண்ணு நீ விக்ரம் திருப்பி வளர்ப்ப திருப்பி பத்தி பேசுறியா? நான் கேட்பேன். நீ வந்து விக்ரம வக்ரம்னு சொல்வியா? நான் கேட்பேன். நீ வந்து உன்ன சாவுன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் ஏன் கேட்கணும்?